வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 4th December 2025. மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் லெஸ் தென் 5 minutesக்குள்ளே கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப ஹைலி வாலடைலாக இருந்துச்சு. ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 2852 crores சேல் பண்ணியிருக்காங்க. வேறஸ் டிஐ பார்த்தீங்கன்னா 4128 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வீக்ஸ் லைட்டாக நெகட்டிவ் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் டெரிட்டரியில் க்ளோஸ் ஆயிருக்கு. ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, ப்ளஸ் நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்றதெல்லாம் நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். 26,048ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே 26,090, அதுக்கு மேலே 26,157. ஸோ சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 25,914, அதுக்கு கீழே 25,873, அதுக்கு கீழே 25,806. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு ஸ்மால் பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்பர் அண்ட் லோவர் ஷேடோ வச்சு. ஸோ இது எது டினோட் பண்ணுதுன்னா டோஜி டைப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ புல்ஸ் அண்ட் பியர்ஸ் வந்து இன்டிசிசிவாக இருக்காங்கன்றதை இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆர்எஸ்ஐயுமே 53.56 வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். 59,416 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு மேலே 59,532, அதுக்கு மேலே 59,719. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 59,043, அதுக்கு கீழே 58,927, அதுக்கு கீழே 58,740. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் அட் லோவர் லெவல்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட வீக்லி ஆப்ஷன்ஸ் டேட்டா பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனில் 26,000 ஸ்ட்ரைக் தான் மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 26,500, அதுக்கப்புறம் 26,200. ஸோ 26,000ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது இந்த வீக் ஆப்ஷன்ஸ் டேட்டாலேருந்து பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து 26,000 ஸ்ட்ரைக்கில் தான் இருந்துச்சு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 52 lakhs கான்ட்ராக்ட் வந்து அதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு புட் ஆப்ஷன் டேட்டா பார்த்துடலாம். மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,500 ஸ்ட்ரைக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 26,000 ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் 25,900 ஸ்ட்ரைக். மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து நேற்றுக்கு 25,900 ஸ்ட்ரைக்கில் ஆட் ஆகிருக்கு வித் 32.92 lakh கான்ட்ராக்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஸ்ட்ராங் பியரிஷ்னஸில் இருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மீடியம் டேர்ம் பியரிஷில் இருக்காங்க. ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இன்டிசிசிவாக இருக்காங்க. கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஸ்ட்ராங்லி புல்லிஷாக இருக்காங்க, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்லேயும் ஸ்ட்ராங்லி புல்லிஷாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ஸ் கீழே போகிற பட்சத்தில் எஃப்ஐஐ மணி மேக் பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் கிளைண்ட் வந்து மணி மேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு புட் கால் ரேஷியோ பார்த்துடலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா புட் கால் ரேஷியோ 0.9க்கு மேலே இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, 0.85 இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11.21 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்துலாம். யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு அகைன் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் அகைன் ஒரு 0.18% ஹையர், S&P 500 ஒரு 0.3% ஹையர், டவ் ஜோன்ஸுமே பாசிட்டிவ் டெரிட்டரியில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் காமிச்சிட்ருக்கு, 0.14% நெகட்டிவ் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. வேறஸ் ஏடிஆர்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் காமிச்சிட்ருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் வந்து 1.44%, விப்ரோ ஏடிஆருமே பாசிட்டிவ் டெரிட்டரியில் தான் காமிச்சிட்ருக்கு. வேறஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பாசிட்டிவ் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு குயிக்காக சில ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் பார்த்துடலாம். பயோகான், ஃபெடரல் பேங்க், அசோக் லைலாண்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ இது போன்ற 18 பங்குகள் இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் காமிச்சிட்ருக்கு, விச் இண்டிகேட்ஸ் லாங் பில்டப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ப்ரெஸ்டீஜ், பிபிசிஎல், பேடிஎம், பாலிசி பஜார், மதர்சன் இது போன்ற 74 பங்குகள் டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் லாங் அன்வைண்டிங். ஏஞ்சல் ஒன், பவர் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ், ஐஆர்இடிஏ, எஸ்பிஐ, கெயில் இது போன்ற 97 பங்குகள் இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் ஷார்ட் பில்டப். ஐஇஎக்ஸ், நேஷனல் அலுமினியம், ஐஓசி, ஐடியா, இன்ஃபோசிஸ் இது போன்ற 22 பங்குகள் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் வித் டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட்டிங் ஷார்ட் கவரிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.